கொண்டார். உண்மையிலே இங்கே வந்த பாடம் தான் எனக்கு அந்த நிலையே தெரியும். அதாவது அப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கணும். கடவுள் திட்டமிட்டு இந்த இடத்துல நடப்பதும் இது ஒரு அறிகுறி தான் என்று தெரிந்து கொண்டேன். இப்போது நம்மளுடைய பேராயர் ஒப்புதலோடு ஜப கார்டு கொடுத்துருக்குறோம். நம்முடைய தந்தையர்கள் 3 பேரும் மரியான் சேனைகள் மேலே வந்து தந்தையர்களிடம் அந்த ஜப அட்டையை வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் அதை அவருக்காகவும் அவரிடமும் ஜபியுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், செய்யூரில் ஒரு ஆசிரியர் ஜெயராஜ் அவங்க சித்தி கொடுமையில் டபுசாமேட்ட போய் நான் படிக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். அவங்க அப்பா அவர் சேர்த்துட்டார். பரீட்சை 10வது 8வது பரீட்சை எழுதுகின்ற போது 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகின்ற போது அம்மா வாச்சின்னு மோட்சல சாமியார் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சார். இவர் வெளியே போகும்போது டபுசாமியார் வந்திருக்கிறார் குதிரையில். பார்த்துட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க அப்பாவை கூட இட்டுன்னு போய் தான் படுத்த கட்டிலில் 6 அடி நீட்டு தான் ஒரு பாய் தான் இருக்குமா, கோரப்பாய். அந்த பாயை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த கட்டிலில் படுக்க வச்சு அவருக்கு மருத்துவ உதவி செய்து அடுத்த நாள் எக்ஸாம் பேப்பரை கொஸ்டின் பேப்பரை அங்கேயே வர வச்சு அங்கேயே எழுதி தேர்வு எழுதுவதை வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த திண்டிவனத்தில் 10ஆம் வகுப்புல முதல் மாணவனா, கைத்தட்டும். அது அவர் அப்படியே ஆசிரியர் பயிற்சியாக சேர்த்து ஆசிரியராக இருக்கிறார். அவரோடு கூட பிறந்த 4 பேரும் இன்றைக்கு வளமுள்ள ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் அவர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இந்து குடும்பத்தை சேர்த்திருக்கின்றார். அவரும் அங்கே படித்து ஆசிரியராகிறார். இன்னைக்கு அந்த 2 குடும்பமும் செய்யூரில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் ஐஏஎஸ் ஒருத்தர், கலெக்டர் ஒருத்தர், ஜட்ஜி ஒருத்தர், 4 பிள்ளைகள். ஆகவே இவர்கள் எல்லாரும் வருடத்துக்கு ஒரு முறை கூடுகிறார்கள். நான் அந்த கூடுகைக்கு போயிருந்தேன். டபிஸ் என்ன மறந்தாலும் மறந்துருங்கப்பா என் பிள்ளைங்களா, டப்பிசாமேரை மறக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் 7 மணிக்கு போனால் அந்த பைபிளோட டப்பி ஃபாதர் படத்தை வைத்து முழு ஜெபமாலை சொல்வதை நான் பார்த்தேன். அதே போன்று சார் மரியான் இவருடைய பௌத்திரத்தில் இருக்கிற அவங்க அப்பா தலைமை ஆசிரியர். அவர் இந்த சாரணர் பாட்டு புத்தகம்லாம் ஒன்று இருக்குது, டப்பிசாமியார் எழுதிய புத்தகங்கள். அவர் 2 வாரத்துக்கு ஒருத்தோட பேர பிள்ளைங்களோட கூப்பிட்டு அந்த டப்பிசாமியாருடைய பாடல்களையும் அவர் ஒழுக்கங்களையும் 5 மணிக்கு வச்சிடணும், கோயிலுக்கு போகணும், இப்படி நடைமுறை பார்த்துருக்கின்றார். இவர் அவருடைய மருமகன். இவர் போய் அவருடைய பொண்ணை கேட்டுக்கிறார். அப்போ என்ன, நீ எங்கே படித்தானாராம்? நான் திண்டிவனம் சென்டான்ஸில், எனக்கு வேறு எந்த வேணாம், இந்த என் பொண்ணை கட்டிக்கிட்டாராம். இது உண்மை. அப்படி உள்வாங்கி அவர் வீட்டுக்கு போனோம். நானும் ஜேம்ஸ் ஆசிரியரும் ஒரு கிட்டாரை போட்டுக்கின்னு பாடுறாரு பாருங்க. 88 வயசு 89 வயசு. அவ்வளோ அருமையாக டப்பிசாமியாரை உள்வாங்கி அந்த ஜப இதில் மானத்தில் டப்பிசாமியார் படம் வச்சு வேண்டிருந்த பாத்திரம். சத்தியமானத்தில் நம்ம மரிசார் அப்பா 3 மணிக்கு முட்டி போட்டுக்கிட்டு மகிம்தாஸ் ஆசிரியர், ஆண்டவரே எங்கள் தந்தை டப்பி அவர்களை இறையாறலாக தேர்ந்து, நான் போய் பின்னாடி நிற்கிறேன், முட்டி போட்டு 3 மணிக்கு ஜபிக்கிறேன். ஆகவே இந்த ஜப தாக்கம் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை கண்டு பார்க்கின்ற போது இறை திட்டத்தின் செயல்பாடுகள் இதில் வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான். நம்முடைய திண்டிவன அருட்தந்தையர்கள் நம்முடைய பேராயரிடம் ஒரு ஜபத்தை உருவாக்கி அதற்கு ஆண்டவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து அதை ஏறக்குறைய 3000 கார்டுகள் இது வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கின்றோம். ஆகவே இங்கு நிறைய பற்றாளர்கள் நம்முடைய தலை திருச்சபையாக கத்தோலிக்கர்களாக நாம் உயர்ந்திருக்கின்றோம். ஆகவே அவருக்காக ஜெபிக்கவும் வேண்டும் தான் இந்த கூடுகை. ஆகவே இந்த ஜப கார்டுகளை மரியான் சேனை அவர்கள் இங்கு இருக்கின்றவர்கள் வந்து தந்தையிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாங்க.